ஹர ஹர நம பார்வதி பதையே வேத பொருள் மேல் சிவாகமத்தின் வீதில் பொருளும் தெரிந்து இந்த மேலுவதற்கு சூழ் சிவஞானம் ஆமுனிதன் பொற்றாமறியது கேள்வி. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவம். எல்லாமல்ல சிவபெருமான் அனுகிரகத்தினால பரமேஸ்வரனுடைய திருவுருள் தொழுது கொண்டு ஆதீன குடும்பத்தில் சில அம்சாமிகளுடைய பொன்னாறு திருவண்ணாமலைய மனமொழி மேலாலயம் அமைந்ததற்கு சேகலாசுரனுடைய திருவிடைகளும் போட்டு வழங்கியிருக்கிறார். அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்திலே நான் பேசுறது சவுண்டு சரியா கேட்குதான்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. எனக்கு மழை பெய்யுது, சவுண்ட் இருக்கா இல்லைன்னா மெசேஜ் போடுங்க. இதுவரைக்கும் புகழ்ச்சோழ நாயனார் என்ன தன்மையில் இருந்தார் அப்படிங்கிறது சொல்லி தந்தார். அதுல திரை கொண்ட வந்த அந்த அரசர்கள் சிற்றரசர்களை எல்லாம் கரூர்ல சந்தித்து அவரிடத்துல அந்த திரைகள் எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறார். உறையூர்ல இருந்து ஆட்சி பண்ணிட்டு கரூர்ல இருந்து இந்த திரையெல்லாம் வாங்குறார், வரி வசூல். ஆனா முறையில்லா முரண் அரசர்கள் உரை அரணம் உளவாகில் தெரிந்துரைப்பேர். வேற யாராவது இந்த மாதிரி திரை கொடுக்காம வம்புதனம் பண்ணிக்கிட்டு நல்லா ஆட்சி பண்ணாம கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த செய்திகளும் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துக் கொண்டு என உணர்வு நிறை மதி நீர் அமைச்சருக்கு மொழிந்து அருளி நிகழும் நாள். ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்த வச்சார்? ஏன், அதாவது திரைகள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு, ஆனா ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். யாராவது நமக்கு அடங்காத மன்னர்களோ அல்லது கொடுங்கோல் மன்னர்களோ இருந்தால் அதை நீங்க தெரிஞ்சு எனக்கு உறங்கணும், இது உத்தரவுன்னு சொல்லி அந்த இடத்துல சேக்கலார் சாமி இந்த இடத்துல ஒரு வரியை வச்சுட்டு கீழே இறக்குறார். தெரிந்து உரைப்பீர் என உணர்வு நிறைமதி மீது அமைச்சருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல நாள்ல அதை அப்படியே அங்க விட்டார், கீழே இறக்குறாரு. சென்று சிவகாமியாறு கொணர்ந்து பள்ளி தாமம் அன்று சிதறும் களிற்றை அறையறிந்து பாகரையும் கொன்ற எரிபத்தர் எதிர் என்னையும் கொன்று அருளும் என வென்றி வடிவால் கொடுத்து திருத்தொண்டில் மிக சிறந்தாரு. சிவகாமி ஆண்டார் என்கின்ற ஒரு அற்புதமான அடியர் திருப்பள்ளி தாமத்தில் மட்டும் அவருக்கு விசேஷமான விசேஷம்னா அதுதான். திருப்பள்ளி பார்க்குறது மலர் போய்வார், நேராக போவார், சுவாமியை வழிபாடுவார். இதுதான் அவருடைய திருப்பம். அப்புறம் மிச்ச நேரத்தில் அந்த நந்தவனத்தை பராமரிப்பார். ஏற்கனவே ஒரு நாயனாரா அப்படியே பார்த்து கணம்புள்ளரா அவருக்கு வர இல்லை, அதனால ஜனநாதர் நாயனார் பார்த்தோம். அதுல அவர் நந்தவனத்தை மட்டும் தான் ஃபுல்லாக பராமரிப்பாங்க. அப்ப அந்த வேலையை இந்த சிவகாமி ஆண்டார் செஞ்சுட்டு இருக்கார். அவர் திருப்பள்ளி தாமத்தை கொண்டு வந்தார். இது ஏற்கனவே இந்த சரித்திரத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டதுனால சேக்கலார் சாமி மிகப்படுத்தி எதுவும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து வர அவர் கையில இருந்து பறிச்சு பட்டத்து யானை சிதறி விழும் பொழுது 26 நாயனார் வந்தேன் அப்படின்னு வந்தார். அந்த யானையை துண்டித்தாரு. யானையுடைய அந்த தும்பிக்கையை துண்டித்தார். ஏன்னா அதான் பிடிச்சி இருந்து சிவாவரான மன்னருக்கு தண்டனை. அதை தடுக்க வந்த பாகரைகளை எல்லாம் கொண்டு போட்டார். கொண்டு போட்டு ஓடி போல நான் தான் போனேன் வீட்டுக்கு. எரிபத்தர் எதிரே யானை செய்த இந்த தீய செயலுக்கு இந்த ஒருப்பு மட்டுமே போதாது, இந்த இது மட்டும் போதாது, என்னையும் தண்டிக்கும் சுவாமி, நான் தான் அந்த பட்டத்து யானையோட மன்னன், அது என்னையும், ஏன்னா நான் சரியா இருந்தா அது சரியா இருக்கும், என்னையும் கொண்டு தன்னுடைய வாளை நீட்டி இந்த தொண்டுல சிரத்தாலே மிக சிறந்து விளங்கினார். இந்த இடத்துல நாம அப்படியே முன்னாடி போலாம். ரொம்ப முன்னாடி போனோம். போன செய்யல என்ன சொன்னாரு, பகை மன்னர்கள் இருந்தால் தெரிவிங்கன்னு சொன்னாரா. இந்த நேரத்துலதான் இவருக்கு செய்தி அமைச்சர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ பட்டத்தை எனக்கு கொண்டுட்டாங்க, பாகரையும் கொண்டு போட்டாங்கன்னு. ஆக எதிரி மன்னர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு படையோட கிளம்பி வர. இந்த படையோட வரக்கூடிய நிகழ்ச்சிக்காக சேக்கலார் சாமி நமக்கு ஒரு வரியை வச்சு
அதனால தூரத்துல பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் நிக்கிறாரு. அதுவும் பார்த்தா எங்கேயும் தெரிஞ்ச அடியார் மாதிரி விபூதி பூசிருக்காரு. விபூதிலாம் பூசிருக்கிறதுனால இப்ப யாரோ ஒரு அடியாரு கிட்ட ஒரு பார்த்தா இவரு எல்லாரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் இறங்கி அங்க இருந்து வர எத்தையும் விசாரிக்கல. என்ன நடந்தது எதுனா யானையும் தாயாரோடும் நிச்சயமா சிவ அபராதம் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச முடிவு பண்ணிட்டாரு. அதனால இவர் கொண்டார். ஆனா அது மட்டும் பத்தாது. ஏன்னா நான் தான் நாட்டினுடைய அரசன். என்னையும் இவரு கொண்டாதான் இந்த சிவ அபராதத்துக்கு பழி தீரும் அப்படின்னு உடைவாள் எடுத்து இருக்கும்போதுதான் ஐயோ கேட்டேங்கிறாரு எழுபத்தனாயிரம். ஐயோ இப்பேற்பட்ட அடியாருடைய இதையா நம்ம கொண்டோம் அது அவர் மனம் கலக்கி பரவாயில்ல உடைவாளை கொடுங்க. ஏன்னா இந்த மனுவால சிவாபராதம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே கொண்டவர். ஆனா இதனால நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இதுல இழிவு இல்லை, இது சிறப்பு. அதனால அவருடைய உடைவாளையே வாங்கி நம்ம என்ன செய்யணும், செத்தாதான் நமக்கு இந்த பாவம் தீருன்னு சொல்லிட்டு அவருடைய உடைவாளை வாங்குறாரு. வாங்கி அது கழுதுகிட்டு அவர் ஐயோ கெட்டேன்னு ஓடி பிடிக்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பரமேஸ்வரன் அங்கே எழுந்தது 2 பேருக்கும் என்ன பண்ணார், அந்த தொண்டினுடைய திறத்தை அங்கே வச்சு சிறந்து விளங்கினார். அதனால இந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்ம 29வது புராணத்துல நம்ம பார்ப்போம். விளங்கு திருமதி கொடை கீழ் வீட்டிருந்து பாரடிக்கும் தொலக்கொழி துளங்கொழி நீள்முடியாருக்கு தொன்முறை நெறியமைச்சர் அளித்த திரை முறை உணரா அரசன் முளம் ஒருவன் என குளம் கொள்ளும் பகை குறைப்ப உருவியப்பால் முருவளிப்பார் விளங்குகின்ற அழகிய திருமதி கொடையின் கீழ்னர் சந்திரன் போன்று இருக்கக்கூடிய வெண்கொடை கொடையின் கீழே வீட்டிலிருந்து இந்த உலகத்தையே இந்த புகழ்நாயனார் என்ன பண்ணார், உலகத்தை காவல் செய்ய விளங்கும் மொழியுடையார். அந்த மொழியுடைய அரசருக்கு வழி வழியாக வரும் நீதி முறையினாலே இன்று அறநெறிகளை விளக்கி சொல்வதற்கு அமைச்சர்கள் எல்லாம் இருப்பார். உண்மை அடியார்கள் அமைச்சரா அரசனா இருக்கிறதுனால வேறங்க அரசனுக்கு எல்லாமே தெரியும் அவசியம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, பல அமைச்சர்களை நினைச்சு இந்த துறையை அவங்க இவங்க என்ன செய்யணும், நல்ல செயல்களை செய்ய முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிடணும். முடியாத பட்சத்தில் அரசனுக்கு தெரிவிச்சு அதை செய்யணும். அதுக்கு அரசு அப்படி அந்த விளங்கும் அறநெறிகளையே விளக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் தங்கள் ஆணை வழி அளவுபடுத்திய அந்த வரி அந்த திரை பொருளை முறைப்படி கொணர்ந்து செலுத்தாத மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அப்படி மன்னர் ஒருவன் உலான். அவன் மனம் கூட உரைப்ப கேட்டா அந்த அரசரும் என்ன பண்ணாரு, அப்படியா அது வியப்போடு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அரசன் ஒருவன் என்று உளங்கொள்ளும் வகை உரைப்ப உரு வியப்பால் முருவளிப்பார். ரொம்ப வேண்டும் அப்படி ஒருத்தருக்காங்க சிரிச்சு ஆங்கு அவன் யார் என்பருள அதிகன் அவன் அணிந்ததாக ஓங்கு எயில் சூழ் மலை அரண உறைவான் என உரைப்ப இங்கு நமக்கு எதிர் நிற்கும் அரணு உலகோ படையெழுந்த பாங்கரண துகள்களாக பகர்ந்தாறு அதிகன். அதிகமான நெடுமான் அஞ்சி என்று அழைக்கப்படக்கூடிய தன்மை உடையவனாம். இது புறநானூற்றுல வரக்கூடிய ஒரு சரித்திரம். விளங்குகின்ற அழகிய சந்திரனை போன்றக்கூடிய வெண்கொற்றை குடையின் கீழ் வீட்டிலிருந்து உலகத்தை காவல் செய்யக்கூடிய விளங்கும் முடிவுடைய அந்த அரசருக்கு வழி வழியாக வரும் நீதி முறைமையினாலே நின்று அறநெறிகளை விளக்கும் அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, இதை சொன்ன உடனே அதிகன் அவன் அணிந்ததாக ஓங்கியில் சூழ் மலை அரணம். அதிகன்னா அவர் வேற யாரு என்று உரைச்ச உடனே இங்கு நமக்கு எதிர் நிற்கும் அரண் ஒருத்தருக்காங்க என்ன படையெழுந்த பாங்கு அரணம் துகள்களாக 10 பேர் என பகர்ந்தார். சரி நாம என்ன செய்வோமே படையெடுத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதனால இங்க இவனின் வேறானவன் என்று இடம் உண்டு. அதனால கொங்கு நாட்டினுடைய கீழ்ப்பகுதியில இந்த மரபு உள்ளவனுக்கு மலையரசனாக அமைந்தவையெல்லாம் இதெல்லாம் கொல்லிமலையெல்லாம் சேர்ந்து கொல்லிமலை, கோயம்புத்தூர் குதிரைமலைன்னு ஒரு மலை இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து
கடல் வளவர் அணையினால் அமைச்சர்களும் புறம்போந்து கடலணைய நெடும்பனையை கைவகுத்து மேல் செல்வார் படர் வனமும் நெடுங்கிறியும் பயிலரணும் பொடியாக மிடல் உடை நாள் கருவி உரம் எஞ்சமரம் மிக விளைத்தாறு. வலிமை பொருந்தி அந்த சோழ மன்னனுடைய ஆணை வண்ணும் அமைச்சர்களும் வெளிபோந்து கடலை போன்று இப்படி மிகப்பெரிய படைகளை எல்லாம் திரட்டி அணிவகுத்து போர் மேல் செல்பவர்களாக படர்ந்து சென்று என்ன பண்ணார், நெருங்கிய காடுகளையும் உயர்ந்த மலைகளையெல்லாம் பொருந்திய அரணங்கள்லாம் காப்புக்காக வச்சிருந்த மதிச்சுவர்கள் அதையெல்லாம் பொடியாகுமாறு வலிய 4 படைகளும் என்ன பண்ணுச்சு, ஆமா தேர்பட யானைப்பட குதிரைப்பட காலாட்டம் 4 படையும் பொருந்த கொடிய போரை மிகவும் வலிமையோடு செஞ்ச. அதாவது எதிரிய அடிச்சா அப்படி மிக வலிமையோடு அடிச்சு முடிச்சிடணும். மெதுவா அடிச்சு விட்டு அந்த பாம்பு நல்லா கொத்திடும். அடிச்சு விட்டுணும், வேற வழியே கிடையாது. எதிரி அவ்வளோ பலவனார் பெரும் சேனை வஞ்சி மலர் மிளைந்து ஏற்ப அளவில் அரணங்குருமை குடும்பில் அதிகற்போன் அடற்படையும் உள நிறைவெஞ்சினத்து இறுகி உயர் காஞ்சி மலைந்து ஏற்ப கிளர் கடல்கள் 2 என இருப்படையும் கிடைத்தாலே. இந்த சோழ மன்னருடைய பெரும் படைகள் என்ன பண்ணுச்சு, வஞ்சி மலர் மாலை சூடி போருக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அளவில்லாத அரண்களை எல்லாம் இந்த குறுநில மன்னர்களா நிறைய இருந்திருப்பாங்க, அதெல்லாம் அடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அதனால குறுநில மன்னராக அதிகனுடைய அவன் குறுநில மன்னர் தான் யாரு, அந்த அதிகம்ங்கிறவன் குறுநில மன்னர் தான். இருந்தாலும் படை அவனும் ஒரு பெரிய படை நானெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வரவங்க. அதனால வலிய படையும் உள்ள அவன் உள்ளம் நிறைந்த கொடிய சினத்தினால அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால அவன் முடுக்கப்பட்டு அவன் காஞ்சி மலர அணிந்திருப்பான். உயர்ந்த காஞ்சி என்கின்ற அந்த பூமுடி அந்த பூவை சூடி அவனும் போருக்கு வர அங்க பாத்தீங்கன்னா ஒலிக்கும் பெரும் கடல்கள் 2 என்ன பண்ணுச்சு, அவன் பொங்கி எழுந்துச்சு 2 ஒன்னா மோதுறது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற. 2 நம்முள் கிளர்ந்து எழுந்தது போல இருத்தரத்தில் உள்ள படைகளும் அங்கே போரை செய்தன. வடகார மேல வடகாரத்தில் வஞ்சியாகும் உட்கொள்ளாது எதிர் ஊன்றல் காஞ்சியாம் என்பார் பன்னிரு பாடல் ஆசிரியர் அவர்கள் கருது. அதனால அதற்கு ஏற்ப மேல் செல்வார். இங்க வஞ்சியும் எதிர் ஊன்றி காப்பார் காஞ்சியும் அணிந்தனர் அப்படின்னு சொல்றார். சரியா? அதனால வஞ்சியாம் உட்கொள்ளாது. இனி வடக்கார் மேல் செல்லாதுன்னு சொல்றார். இனி யானை கயம் எதிர்குத்தி நாயமுடன் அயமுனை முட்டின வயவரும் முட்டனர் வியன்மர் வியலிடை நிற்கவே. என்ன பண்ணுச்சு, கயமோடு கயர் யானையோடு யானைகளும் எதிர்த்து அங்கே யானைகள் குத்தி கொண்டு மோதுகின்றன. குதிரைகளும் எதிர்த்து அங்கே முட்டுகின்றது. அயமடம் முனையன. அயம்னா குதிரை. வீரருடன் வீரர் என்று வயவரும் உற்றனர். 2 வீரர்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. இங்கனம் விரிந்த வியனனர் வியலிடை மிக்கதேனர். இங்கனம் விரிந்த இந்த போர்க்களம் முழுமையாக உள்ள ஒரு போர் அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனால இந்த பாட்டுல என்னன்னா கயம்னா யானைன்னு சொல்லிட்டேன், அயம்னா குதிரைன்னு சொல்லிட்டேன், வயவர். ஆமா, வயவர்னா ஆட்கள் மக்கள். அதனால தானை யானை குதிரை என்று நேசனார் உலகும் மூவருக்கும் நிலைக்கும் தொல்காப்பியம். அதனால இந்த இடத்துல மூவகை படைகளையும் இங்கே சிறப்பித்து கூறுவதுதான் அங்க விஷயம். சரியா? மலையோடு மலைகள் மலைந்தன அலைமத அறிவு ஒளிப்பொடு சிலையினர் விசைத்தரு கொலை மதிகரி கொலை உற்றவேனர். மலைகள் எதிர்த்தார் போல அலைபோல் பாயக்கூடிய மதமான அருவி நீர் ஒழிக்க மேல் இவர்ந்து வரக்கூடிய வில் வீரர்கள் செலுத்தக்கூடிய வேகத்தை விட மிக்கு யானைகள் அழிவு செய்யக்கூடிய தன்மைகளுடைய கொலை செய்யும் யானைகளும் அங்கே ஒன்று குத்தி ஒன்று சாகுது. கொலை உண்டான கொலை உற்றவே அரிய மதி யானையே சாகுது.
யானைகளுடன் ஒன்றுடன் ஒன்று மோதி போன்றவருடைய இந்த காட்சி இருக்குல்ல, அந்த ரெண்டு யானைக்குமே ரெண்டுமே திறம் வாய்ந்தது, ரெண்டும் மோதுது, ரெண்டும் போயிடுது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாரு. சூறை மாறுதம் பொத்து எதிரி ஏறுவாய் பறிவித்தவர் வித்தகர் வேறு வேறு தலை பெய்து சீரியா வித்தனர். சூறை காற்று இருக்கு பாருங்க, சூறை மாறுதம், அது ரெண்டு சூறை மாறுதம் எதிரெதிர் கொண்டு பாஞ்சது மாதிரி. சூரன்னா காற்று, காற்று என்ன செய்யும், வேகமாக செல்லக்கூடிய குதிரை. அந்த குதிரை படைகள் ரெண்டு பேரும் ஒருவர் எதிர்த்து சினத்தை கொண்டு அங்க போர் ஒருவரை கொண்டு கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு பகை மேற்கொண்ட குதிரை வீரர்கள் தம்மில் தாம் பொருது அளவில் குதிரைகளோடு அந்த திறத்தாரும் வாய்ந்தார்கள் என்பதுதான் தெரியும். மண்டு போரின் மலைப்பவர் துண்டமாயிட உற்று எதிர்கண்டராவி கழித்தனர் உண்டு சோறு கழிக்கவே. இப்போ 3 வகை போர்களையும் வரிசையா சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன பண்ணாரு, நெருங்கி மேற்சொல்லும் போரில் எதிர்த்து துண்டமாகுமாறு செய்பவர்கள், எதிர்கூறும் வீரர்களை கொல்ல செஞ்சோர்க்கு கடனை கழிக்க எதிர்த்த பகைவர்களும் தம்மீது வந்த எதிர்களுடைய செயலால் உயிரை விட்டார்கள். அதான் உண்மை. அந்த உணர்வு இருக்குல்ல, தான் நாட்டை காப்பாற்றணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்று அரசன் போட்ட சாப்பாட்டுக்காக நம்ம வேலை செஞ்சோற்று கடன். அதனால என்ன பண்ணாரு, கண்டராவி கழித்தனர், நிறைய பேர் செத்து போறான். அது எதுக்காகன்னா உண்ட சோறு கழிக்கவே. சோத்து விசேஷம் சாப்பிட்டா அந்த இடத்துல கண்ணம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவான், சரியா? அதனால அந்த காலத்துல ஒரு சமுதாயமே வீட்டுல சாப்பாடு சாப்பிட வச்சவங்க அவங்க சாப்பிட்டுட்டு கடைசி நேரத்துல கொஞ்சோண்டு மண் எடுத்து இலையில போட்டு அதையும் நக்கிட்டு போயிடுவான். என்னன்னா உங்க வீட்டுல சாப்பிடல, நான் மண்ணை தான் சாப்பிட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில் திருட வருவாங்க நைட்டு. இந்த மாதிரி செஞ்சோற்று கடந்த மாதிரி நீங்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வழி. இங்க மண்டு போரின் மலைப்பவர் துண்டமாகிட உற்று எதிர்கண்டு ஆவி கலிந்தர, நிறைய அப்படி துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க, கழியுது. அவர்கள் உண்ட சோறு கழிக்கவே கண்டராவி கழித்தார். அதனால கடனை கழிக்க வைத்த பகைவர்களும் தம் எதிரிகளின் மீது செயல்னால உயிரை விட்டார்கள். ஆனா 3 வகை போராட்டத்தை சொல்லியாச்சு. வீடினார் உடலிற்பொழி நீடுவார் குருதி புனல் ஓடும் யாரன ஒத்தது கோடுவோல் பிணங்குவை. அப்பா, எக்கச்சக்கமான இதெல்லாம் அந்த கலிங்கத்து பரணியை பார்க்கணும். உண்மைக்குமே உண்மை படிக்கணும். எல்லா நூல்களையும் நம்ம படிச்சாதான் அறிவு வளருங்கிறது. அந்த போர்க்காலத்துல எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த தூரத்துல இருந்து பாக்குறாங்களா, மைதானத்துல யாரோ பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டம் நம்ம விடணும்ல, அதுல பட்டங்கள் நிறைய பட்டமட்டமா பறக்குது. அப்படியே கிட்ட போறாரு. கிட்ட போய் பார்த்தா ஆசிரியர் அந்த கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அங்க பட்டம் பறக்கலையா, அங்க கழுகுகள் என்ன செய்தா, இவருடைய உடல்ல உள்ள வயிறு, அந்த வயிறு கிழிஞ்சு கிடக்கும்ல, அதோட குடலை தூக்கிட்டு அது பறக்கும். அது பறந்து போகும்போது இந்த குடலும் போய்கிட்டே இருக்கு, மேல ஒரு பட்டம் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வர்ணம் எல்லாம் கலிங்கத்து போறீங்க. அதுல இங்க வீடினார் உடலில் பொலி நீடுவார் குருதி புனல் ஓடும் ஆறு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீடுன்னா அங்க அவன் எங்க நரகமா சொர்க்கமா போய் சேர்ந்தான். உடலில் பொலி நீடுவார் குருதி, அதுவே ஒரு ஆறு மாதிரி அங்க ஆறு ஓடி, ரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது போல இருக்கு. ஓடுபோல் பிணக்கு வைனர், எக்கச்சக்கமான பிணக்குவியல்கள் அங்கே. ஒரு சின்ன குன்று மாதிரி அங்க இறந்து கிடக்கலாம். இது அதனால கோடு அப்படின்னா குன்று அப்படிங்கிறது பொருள். கோடுன்னா உடனே கொம்பு அப்படின்னு தருவது. குன்று மாதிரி பிணக்குவியல்களுக்கு எக்கச்சக்கமா இருந்துச்சு. வானிலாவு கருங்கொடி மேனிலாவு வருத்தினம் பருந்தினம் ஏனை நீள் கழுகின் குளம் ஆன ஊரன்று எழுந்தவே. விண்ணில் பறக்கின்ற கரிய நிறத்தில் உள்ள வானிலாவு கருங்கொடியின் காக்கைகளும்
அதுக்கப்புறம் அவற்றின் மேல் தெரியக்கூடிய பருந்து கூட்டம் மேனிலாவு பருந்தினர். காக்காவுக்கு மேல பறக்கக்கூடியது ஒரு லெவலுக்கு மேல காக்கா பறக்காது. ஆனா காக்காக்கு மேல் பறக்கிறது கழுகு அந்த மண்டல பறக்காது. அதனால பாட்டிலேயே மேனிலாவு பருந்தினம்னு. அப்படி பருந்தின் கூட்டமும் மற்றும் ஏனைய நீள்கழுத்தின் குளம்னர். கழுகுகள் வித்தியாசம், பருந்து வேற கழுகு வேற. கழுகுக்கு மட்டும் கழுத்து நீளமா இருக்கணும், அதை அப்படி ஆசிரியர் குறிக்கிறார். ஏனை நீள் கழுகு குளம்னர். நீண்ட கழுகுனுடைய கழுத்து நீண்ட வகைகள் தமக்கு சிறந்த உணவான இறைச்சி துண்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சந்தோஷத்துல அதை கைப்பற்றி கொண்டு மேலே பறந்து செல்கின்ற அந்த காட்சியையும் அங்கே காண்கின்றார். நல்ல கருங்கொடி அப்படின்னா கரிய நிறத்தில் உள்ள காக்கா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வரிவில் கதை சக்கரம் முக்கரம் வால் சுரிகை படை சக்தி கழு கடைவாள் எரி முத்தலை முத்தலை கைப்பரம் எயில் எல் பயில் கொள் முறிவுத்தன துத்தன மொய்க்களமே. அந்த போர்க்களத்துல நானால இழுத்து கட்டப்பட்ட வில்லு. சரியா? ஏன்னா மிச்சத்து மாதிரி அப்படியே தூக்கிக்கலாம் போக முடியாது, வெறும் நம்ம தான் தூக்கிட்டு போகணும். போர்க்களத்துல போயிட்டு அந்த நாணை பூட்டி அதுக்கப்புறம் அது எந்த விசை எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு எதிரி வந்து எவ்வளவு தூரம் இருக்கான் அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அவன் நானை வந்து பூட்டுவாங்க. அப்பதான் அது போய் சேரும். இல்லைன்னா பாதியில நின்று அவன் நம்மளை அடிச்சிருவான். அதனால அந்த இடத்துல போய் நின்று பார்த்து அந்த போர்க்களத்தினுடைய தன்மையை ஒத்து இருந்து அதுக்கப்புறம் நானை பூட்டுவாங்க. அதனால வில்லு மட்டும் தனி. சரியா? அதனாலதான் ஆசிரியருங்க அந்த விசேஷ தன்மையை சொல்றாரு. வரிவில் கதை, வரிவில்னா இழுத்து போட்டப்பட்ட வில்லு. கதை தெரியும் நமக்கு. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். உருண்டையா இருக்கும், கையில ஒரு கதாயுதம் சொல்லுவாங்க. அடிச்ச மண்டை போடுறது. சினிமாவில் வர்றது மாதிரி அட்டா கிடையாது. இல்லையா? அது முன்னாடில மட்டும் நிறைய கனம் இருக்கும். ஓட்டாம போட்டது. அது எதுக்குன்னா பெரும்பாலும் மல்யுத்தம் பயிலும் போது அவங்க அதை செய்வாங்க. யானை படையில் உள்ளவன் அதை கையில் வச்சுக்குவான். ஏன்னா யானை அடிக்கிறதுக்கு அது பயன்படும். அந்த கதை. அதுக்கப்புறம் சக்கரம்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விஷ்ணு சக்கரம் போல இருக்குமோ என்னன்னு தெரியல எனக்கு. சரி, முக்கரம் அப்படின்னா ஒரு ஆயுதம் கையில வச்சிருக்கோம். அப்படி சுரட்டி விட்டா 2 பேரை சீவிட்டு கைக்கு தனியா தன் கைக்கு முக்கரம் வந்து சேர்ந்து. அப்புறம் வாள், சுரிகை படை. அது வந்து சுரிகை படைன்னா கத்தியில சுருள் வாழ்னு பேரு. ஆமா, அது என்ன சொன்னா உள்ள குத்தி ஒரு திருப்பி இழுத்துனா கூட வெளில கொண்டு வரலாம். அந்த மாதிரி உள்ள கத்தி கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சுரிகை படை. அப்புறம் சக்தி கழுத்திடையினர். கழுக்கடைன்னு ஏதோ ஒரு ஆயுதம் போல இருக்கு. சக்தி ஆயுதம் மாதிரி, அதாவது நீளமா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். கழுக்கடை ஆயுதம். அது என்ன, இந்த பண்ண அருவா இருக்கு பாருங்க, அதாவது கதிர அறுப்போம்ல அந்த மாதிரி நீள்வாட்டத்தில் இருக்கக்கூடிய அருவா, அது கழுக்கடை. அப்புறம் வேலு, தூக்கி வீசக்கூடிய. எரிமுத்தலை, பரமேசன் வச்சிருக்கிற மாதிரி 3 தலை உள்ள அந்த சூரம் வேற இருக்கு. கப்பனம்னா எனக்கு நிஜமாவே தெரியல. புரியுதான்? கப்பனம்னா யானை நெருஞ்சில் வடிவாக, யானை மாதிரி இருந்தார், நெருஞ்சில் வடிவாக இரும்புனால செய்யப்பட்ட ஒரு படம். அது நமக்கு கப்பனம். அப்புறம் எல்படை கோல், அது ஒளி பொருந்திய அன்பு அப்படின்னு தெரியும். கழுக்கடைனா ஈட்டி. சரி, கழுக்கடைனா ஈட்டி. சக்தி அப்படின்னா சின்ன வகையான ஒரு சூலம். சரியா? எல்லாமே சொல்லிட்டாங்க. உடைவாள், சுரிகை படைனா எப்போது இடுப்புல ஒண்ணு கையில வச்சிருப்பான், குருவாள். ஆமா, குருவாள். உடைவாள், குருவாள் கிடையாது, உடைவாள். அந்த உடையோட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருப்பான். குருவாள் தனி, அது செப்பரேட். ஓகே, தப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால முறி விட்டான துத்தான மொய் களமேன்னு
படிவில் அதிகன் படை மாணவரை கடி சூழ் அரண கனவாய் நிரவி கொடி மலரில் மாமரில் மேடு குறும்பொறையூர் முடிநேறியனார் படை முற்றியதே வரைக்கடி மலையாகிய காவல். ஏன்னா சூழ்னா அரணம், சூழரணம் அப்படின்னா அதனை சூழ்ந்து இருக்கக்கூடிய செயற்கையான ஒரு மலையவே தனக்கு அரணா வச்சுக்கிடுவாங்க. ஏன் வீரஜிவாஜியை வெற்றி கொள்ள முடியல அப்படின்னா அவன் எப்போதுமே மலையே அவனுக்கு அரண்கள் நிறைய இருந்த காரணம் தான் அவன் வெற்றி கொள்ளவே முடியல. வீரசிவாஜி கேள்விப்பட்டிருக்கோம், சினிமா நடிகர் சரிதா. குறும்பொறையூர் அந்த மலை நிறத்து ஊருன்னு அது தீட்டிய வேலை ஏந்திய அந்த அதிகனுடைய படைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மடிஞ்சு போக முடிசூடிய மன்னராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பக்தராக இருக்கக்கூடிய புகழ்ச்சோழ நாயனாருடைய படைகள் இருக்கு. அது இயற்கையாகவே சூழ்ந்த அந்த மலை அரண்களையும் அவற்றை சூழ்ந்த செயற்கையாக வச்சிருக்கக்கூடிய அந்த காப்பிடங்களான மதில் சுவர்களையும் கணவாய்களையும் சுத்தமா இடிச்சு சமதரையாக்கி கொடிகளுடைய மதிலையுடைய குறிஞ்சி நிலத்து ஊரையும் அந்த படைகள் என்ன பண்ணுச்சு, வளைத்து கொண்டதும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா கொடி மாமலரில் வீடு குறும்பொறையூர், இந்த ஒரு பொறையூர்ங்கிறது தான் சொன்னேன். குறும்பொறையூர்ங்கிறது அந்த மலை தேசத்தினுடைய ஊர் உண்டு. முடி நேரினார் படை முற்றியது. நம்ம புகழ்ச்சோழ நாயனாருடைய படை ஒரு வழியாக அதை பிடித்து விட்டது. முற்றும் ஒரு சேனை முனைத்தலையில் கழுத்தின் குடிசை பதிகட்டளிய பற்றும் துறை நொச்சி பரிந்துடைய குற்றம் படை வீரர் துணிந்தனரே. முற்றுகை செய்த அந்த புகழ்ச்சோழனுடைய படை செய்யும் போரின் முன்னே மலையாக்கிய மலை போன்றக்கூடிய திண்மையான மதிலை சூழ்ந்த அந்த ஊரின் காவல் சுத்தமா அழிவு பெற்றது, அழிச்சாச்சு. பற்றாக கொண்ட அந்த நொச்சித்துறையான மதில் காவலானது அதுவும் சிதைவுபட்டு உடைஞ்சு சுத்தமா அழியுமாறு அதனை சுற்றி வீரர்கள் எல்லாம் அதை துண்டித்து விட்டார்கள். நொச்சின்னா ஒரு பூ, நொச்சி பூ நமக்கு தெரியும். அதனால மதிலகத்து இருந்து காவல் செய்வோர் சூழ்வோர். அதாவது இந்த மதில் இருக்குல்ல, அந்த மதில் காப்பாளுக்கு ஒரு காவல்காரன் மாதிரி ஒரு கெட்டால் செஞ்சு பார்க்க முடியாது. அவன் நொச்சி போக சொல்லியிருக்கப்பட்டவன். அதனால இந்த சொன்னாங்க மாற்றற்ற பிறர் படை வாழதிகன் முற்றொரு ஊருற்ற படை பெரும்படை நூலில் பட பாருற்ற எரியும் பதிவற்றர விட்டு இடித்தனம் மோடி இருஞ்சொரமே. நூறற்ற மாறுற்ற விற்படையா அதிகம் மாறு கொண்ட எண்ணத்தினால மாறு கொண்ட வலிய படைகளுடைய வாழேந்தி அந்த அதிகம் இருக்கிறானே அவன் அழிந்துபட்ட அவன் அழியல, அவன் அழிந்துபட்ட அந்த பெரும் படைகள் இருக்க அது பெரும் மலை தொகுதிகளாகவே அங்கு காணப்பட்ட காரணத்தினால சிதறுண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிதறுண்டு மதுர்களையுடைய தன்னுடைய ஊர்ல வாழ்தலை விட்டு அவன் அந்த காடுகளில் சென்று ஓடி ஒளிந்து கொண்டான். அவன் அப்படிங்கிறத சொல்றேன். நூறற்றன்னா அழிவு உற்ற, நூறற்ற அழிவுற்ற. ஏற்கனவே தொல்காப்பியத்துல வரும் நூலிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு வரையை சொல்லுவார். இன்னைக்கும் நம்ம நெடுநாயகன் பேசிட்டு இருக்கும்போது தொல்காப்பியும் அகத்தியை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. 1 மணி நேரம். அது ஒரு உண்மை. அவரோட வயதுக்கு தகுந்தவாறு அறிவு நிச்சயமா இருக்குங்கிறது மிச்சதான் செய்யணும். ஏன்னா அவர்கள் கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்கு. ஏதாவது படிக்கணும், எழுதணும், படிக்கணும். இந்த வயசுலயும் எழுதணுங்கிறதெல்லாம் பரமேஸ்வரன் பார்த்த கருணைன்னு தான் நாங்கள் நம்புறோம். சரி, மகிழ்ச்சி. இங்க என்ன இப்ப தொல்காப்பியத்தை பத்தி மகள பேசி இருந்தது கூட அங்க வருது. வீசி நூலலும், அதெல்லாம் நூலுட்டுன்னா அழிவுற்ற அப்படின்னு காட்டுறேன். அதிகன் படைவோர் ஒரு தலை பொருது அற்ற தலை பொதியின் குவை எண்ணில் கோயின பின்னிதியின் குவை மங்கையர்னில் பரிமாயுதிருங்கரி எதிரும் கரி பற்றினர் எண்ணிலரே. அதிகனுடைய படையில போர் செயல்ல
போர் செயலில் வெட்டுப்பட்ட அந்த வீரருடைய தலை குவியல்கள்ல எண்ணறைந்த தொகுதி அரசாங்கத்தில் அனுப்பப்பட்ட அந்த பின்பு நிதி குவியல்கள், அதுவும் பெண்கள், பெரிய குதிரைகள், போரில் சீறி வளர்க்க எதிர்கொள்ளக்கூடிய யானைகள், இவற்றையெல்லாம் படை வீரர்கள் இதற்கெல்லாம் கைகொண்டார். இங்க நாம ஒரு சின்ன சிந்தனை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இறந்து போர்ல வெற்றி கொண்டவர்கள் இறந்துபட்ட அந்த பகைவனுடைய தலைகளை அரசன் முன்பு கொண்டு காட்டுறது மரபு. என்ன பண்ண அந்த ஓயம் பகைவர் நாட்டு பொருட்களை கொள்ளுதலும் அறந்தான் அப்படின்னு இருக்கு. அது எப்படி? நீங்க கொள்ளையடிச்சு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க, அரணை கொண்டு வந்து வச்சு கைப்பற்ற வீரர்களையும் கொண்டு வந்துட்டீங்க, அங்குள்ள மங்கை மாதர்களையும் கொண்டு வரீங்க, பெண்களையும் அழைச்சிட்டு வரீங்க. பெண்களை எதுக்கு அழைச்சிட்டு வரீங்க? அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான சத்தியமா இல்லை. அவர்கள் மூலமாக அந்த குலம் மீளவும் தலை துவங்குவதற்கு இந்த மன்னனே என்ன செய்வான்? எத்தனையோ கர்ப்பனையா இருப்பாங்க, அவர்கள் வாழ முடியும்ல. அதனால என்ன செய்வான்? அந்த பொருள் திரைகளும் அங்குள்ள கையில பிடிப்பட்ட வீரர்களையும் அந்த பெண்களையும் பசுப்பட்டங்களும் அப்படியே அழைச்சிட்டு வந்துடும். அழைச்சிட்டு வந்து அவர்களே கொடுத்து சந்தோஷம். அதுதான் அந்த நாட்டுடைய நீதி. அது அந்த மன்னனுடைய நீதி. ஏதோ வந்தான், மன்னனை கொண்டுட்டான், எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு உள்காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனா அதுவும் அறச்செயல். பகைவர் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் கை கொண்டு வரதிலும் அறச்செயல். ஏன்னா அந்த மீள அதை காப்பாற்றணும். அவர்கள் ஆனால் அவங்கள கொண்டுட்டீங்க, அவங்க எதிர்த்தாங்க ஒன்னா. இவங்க என்ன பண்ணாங்க? பாவம். அதே போல பிடிப்பட்ட அந்த வீரர்களையும் அவர்கள் கொல்ல மாட்டாங்க. என்ன சிறைச்சாலையில் கொண்டு வச்சு அங்க தொழில் செய்து அந்த நாட்டுக்கு வளப்படுத்துறதுக்கு வேண்டிய நம்ம நாட்டு செயல் மாதிரி கிடையாது. நம்ம நாட்டு செயல பூட்டி சோறு போட்டு நல்லபடியா வளர்த்து அதுக்கடுத்து தூக்கு போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து வெளில வந்துடுவோம். அங்க அவெல்லாம் கிடையாது. ஜெயிலுக்குள்ள போயிட்டா அங்க அவருக்குள்ள வேலையை செய்து அந்த நாட்டுக்கு உற்பத்தி வேலைகளை அங்க செஞ்சு வருவோம். ஆமா, அப்படிங்கிறது ஒரு விதியே இருக்கு. அதனால அவர்களை கை கொண்டு மற்றவர்களுக்கும் உதவியும் செய்வார்கள். இனி அறன்முற்றி எரிந்த அமைச்சர்கள் தாம் ரணத்தொழில் விட்டு எயில் சூழ்கருவூர் முன்னுற்ற சிறப்பொடும் முள் மீனர் நீள் தரணி தலைவர் கடல் சார் உறவே பாதுகாப்பான இடங்களை எல்லாம் முற்றுகையிட்டு அளித்த பின்பு அந்த அமைச்சர்கள் அந்த போர் தொழிலை விட்டு நீங்கி இந்த நில உலகத்தின் பேரரசராக இருக்கக்கூடிய புகழ்ச்சோழருடைய திருவடிகளை சேரும் பொருட்டு பகை வென்று கொண்ட சிறப்போடு அந்த மதில் சூழ்ந்த கரூர் பதியை அவர்கள் அடைந்தார்கள். அந்த அமைச்சர்கள் ரணத்தொழில்னு பேர் என்ன? ரணத்தொழில்னா என்ன? போர் தொழில்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மண்ணும் கருவூர் நகர் வாயிலின் வாயில் முன் வந்த கருந்தலை மொய்க்குவை தான் இன்னும் சுடர் மாமுடி வெல்வளவன் தன் முன்பு உணர்ந்த அனர்ந்தானை உள்ளோர் நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த கரூர் நகரத்துல வாயில் முன்னே கொண்டு வரப்பட்ட அந்த கருந்தலைகளுடைய பெரிய குவியல்களை எல்லாம் படை வீரர்கள் விளங்கும் ஒளியுடைய பெருமுடி சூடிய வில் ஏந்திருக்கூடிய அந்த புகழ் சோழருடைய நாயனாருடைய முன்னால கொண்டு வந்து அந்த தலைகள் எல்லாம் ஒன்று போடுறாங்க. ஏன்னா அது மர அமைச்சர்கள் தானே வெட்டினாங்க. சாமி இங்க இவரு புகழ்ச்சோழர் போகல, படை போச்சு வெட்டுவாங்க. அந்த தலையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மண்ணுக்கு உயிராம் என மன்னவனார் எண்ணில் பெருகும் தலையாயனை எல்லாம் நன்னி கொணன் தலை ஒன்றில் நடுக்கண்ணுற்ற தோர் புன்சடை கண்டனரே. அங்கே மண்ணுலகத்திற்கு உயிர் போன்றவர் என்று கூறத்தக்க அந்த மன்னராருடைய புகழ்ச்சோழ நாயனார் என்ன பண்ணார்? அவர் காணும் பொருட்டு கொண்டு வந்த அந்த தலை, நிறைய தலைகள் இருக்கு, அதெல்லாம் எண்ணிக்கை ஒன்னா இத்தனை தலை எண்ணி இருக்காங்க. அந்த தலைகள் எல்லாருக்கும் அதுல ஒரு தலையை பார்க்கிறார் நடுவுல. அதுல ஒரு தலை மட்டும் சடை வச்சிருக்க மாதிரி உள்ள ஒரு சடையை பார்க்கிறார். மன்னன் உயிர்த்தே மே மலர்தலை உலகம் புறம்பெருமாறில வரும் இல்லையா? மன்னவன் உயிர்த்ததே மலர்தலை. இங்க மண்ணுயிருக்காம் எனும் மன்னவனார் என்றார் இவர்.
அல்ல சடை அடியார். அப்ப அது சடை அடியாருடைய திருக்கோலத்துல ஒண்ணு, அவ்வளவுதான். கண்ணுற்றதோர் சடை கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலுங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்துடன் குறித்து எதிர் சென்றது கொணர்ந்த திண்டியில் அறலோன் கைத்தலையில் சடை தெரிய பார்த்தருளி குண்டறிய திரு கண்ணீர் பொழிந்து இளிய புறவல நாறு. அந்த திரு சடையனை கண்ட அளவுல அவருக்கு உள்ளம் நடுக்கம் உண்டு. உள்ளமெல்லாம் கலங்கி அவ்வளவுதான் கை கூப்பி தொழறார். அந்த தலையை பார்த்து மேற்கொண்டு எழுந்த இந்த பேர் அச்சம் வேற. ஏன்னா பெரிய ஒரு அடியார நம்ம கொண்டுட்டாங்களே நம்ம பட அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குறியாக நேர தலைக்கு நேரம் அது தம்மிடம் எடுத்து கொண்டு வந்த அந்த திண்மையுடைய வலிய வீரன் கைகொண்ட அந்த தலையில் அந்த சடையானது நன்கு விளங்கி தெரிய பாக்குறாரு. நிஜமாவே அடியார் தான் போய் பக்கத்துல போய் பார்க்கத்தா நிஜமாவே சொல்லலாம். தாமரை போன் அது பார்த்த உடனே தாமரை போன்று அந்த கண்கள்ல இருந்து புகழ்ச்சோழ நாயனாருடைய கண்கள் அருவியன கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. முரசுடைத்தின் படைகொடு போய் முதலமைச்சர் மனைமுறுக்கி உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்றழிய ஒன்றாமல் திரை சரிந்த கடல் உலகில் திருநீற்றி நெறி புறத்து யான் அரசளித்தபடி சால அழகிது என்று அழிந்து அயர்வார் ஒன்றாமல் நன்மை பொருந்தாமல். ஏன்னா பகைவரை கோரல் அரசியல் அறம். அவனை பகை வெல்லும்ங்கிறது அரசியல் அறம். எனினும் சடையுடைய அடியவரை கோரல் அறம் அன்று. அதனால அந்த செயல் இந்த நன்மையோடு அது பொருந்தல. அதனால முரசுகளுடைய வலிய படைகளை எல்லாம் கொண்டு சென்ற அந்த முதன்மை பெற்ற அமைச்சர்கள் போரிலே பகைவர்களை அழித்து பிறரால் மேலாக பேசப்படக்கூடிய புகழ் கொண்டு அந்த வெற்றி பெற்றது தவிர நன்மையிலிருந்தும் நீங்கிய அந்த அலை தவழும் கடலால் சூழப்பட்ட அந்த உலகத்துல திருநீற்று நெறி பாதுகாத்து அரசு செய்வதுதான் அறம். அதனால பரவாயில்ல, நான் ரொம்ப லட்சணமா தான் அரசு பண்றேன் அப்படின்னு என்று கூறி மனம் தளருகின்றார். போர்க்காலத்தில் தாறு தாங்கி கடன் முடித்த சடை தாங்கு திருமுடியார் நீர் தாங்கு சடை பெருமான் நெறி தாங்கண்டபரனார் சீர்தாங்கும் இவர் வேணி சிறந்தாங்கி வர கண்டும் ஆர் தாங்க இருந்தரனோ பழிதாங்குவேன் என்றார். மாலையை சூடி அந்த மன்னருக்கு உரிய கடமை இருக்கு. போர்க்காலத்துல போரும் பொழுது அந்த அவ செயலுக்குரிய மாலையை சூடி மன்னருக்கு உரிய கடமையை செய்து முடித்த அந்த சடையுடைய இவர் கங்கை தங்கி சடையுடைய பரமேஸ்வரனுடைய திருநெறியில் நின்றவராக இருக்கக்கூடிய தன்மையுடையவராக இருக்க அந்த மேதகு சிறப்புடைய ஒரு சடையை தாங்கி வர பார்த்ததும் இந்த நிலவுலகத்தையே தாங்கி இருந்தனும். இந்த நிலவுலகம் என்னை எப்படி இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு அடியார கொண்டோம், என் பூமி என்னன்னும் சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த பழியை எப்படி தாங்க போறேன்னு தெரியலேன்னு சொல்லி என்ன செய்வாரு, இறந்து போய் பழியை தாங்குவேன்னு ஆனேன். அப்போ ஒரு பெரிய பழி சேர்ந்துச்சு. அதனால இங்க பழி தாங்குவேன் என்றார். அதுல பாருதாங்க இருந்தனும் ஓங்கு ஓங்காரம் எதிர்மறையா அந்த தாங்காதுன்னு இல்ல பாரு தாங்க அன்று. அதனால ஓகாரம் எதிர்மறையில இங்க இருக்கும் இலக்கணம். அதனால பழிதாங்க அன்றோ இருந்தனன் என்பதுதான் அதுக்கு கருத்து. சரிங்களா? எனவே இதனை கண்ட அளவில் உயிர் துறந்திருந்தால் வேண்டும் என்பதுதான் அது கருத்து. அதாவது இதை பார்த்த உடனே என்னுடைய உயிர் போயிருக்கணும், ஆனா போகலையே அப்படிங்கிறார். சரியா? அதனால இந்த பழியை நான் எப்படி தாங்க போறேங்கிறதா இதுக்கு கருத்து. இதற்கு செய்யும் என் அந்த ஒரு முடியும் ஒரு முடிவன். சரி,
என்றருளி செய்தருளி இதற்கு இசையும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நீ நிலங்காத்து அரசளித்து மன்றில் நடமுறிவார் நம்பளி தொண்டின் வழி நிற்ப வென்றி முடியன் குமரண்டனை புனைவீர் என விதித்தாரு. அவ்வளவுதான். இவ்வாறு கூறி அருளியவர் மனம் தளர்ந்து, நான் இன்னும் உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம், இருக்கக்கூடாதுங்கிறதா இது கருத்து. அதனால இதற்கு தீர்வாக பொருந்தும் செயலை என்ன பண்றாரு, மனசுக்குள்ள ஒண்ணு என்றார். என்ன, தம் ஆணைவழி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூப்பிடுறாரு. நிறைய இந்த நிலவுலகத்தை காவல் புரிந்து வரக்கூடிய அவர்களை அரசு செய்து திருச்சிற்றம்பலத்துல ஆனந்த நடராஜா பெருமானுடைய தொண்டின் வழி வழியாக நிற்குமாறு வெற்றி பொருந்திய முடியினை, இந்த வெற்றி முடி என்னுடைய மகனுக்கு சூட்டுங்கள் என்று அங்க ஆணை கொடுக்கிறார். அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றி கைமாற்றும் செயல்தாமே கடனாற்று கருத்துடையார் செம்மார்க்கம் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து பொய் மாற்று திருநீற்று புனை கோலத்தினில் பொழிந்தாரு. இந்த சொல்லை கேட்டு அங்குள்ள அமைச்சர்களெல்லாம் மனம் கலங்கி நிற்கின்றார்கள். எவ்வளவோ தக்க அமைதிகளெல்லாம் கூறி அவரை தேற்றுறாங்க. அவர்களுடைய துன்பத்தை நீக்கி அமைச்சர்களுடைய துன்பத்தை இவர் நீக்கிறார். அவர்கள் என்ன பண்ணாங்க, மனம் கலங்கிருக்கக்கூடிய அமைச்சருக்கு எவ்வளவோ தேடி சொல்றாங்க, ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவர்களை பார்த்து இவர் என்ன பண்ணார், அவருடைய துன்பத்தை நீக்கி, இது என்னுடைய சிறுமையினால் செய்த பழி, ஆனால் இந்த பொழியை போக்கும் செயலை தாமே வகுத்து செய்யும் கருத்து. பரமேஸ்வரனுடைய திருநெறியில் நிலை பெற்று இருக்கக்கூடிய அக்னி பகவான் அங்க நெருப்பை எழுதினார், நெருப்பை மூட்டி வளர்க்க செய்தார். பொய் நெறியை மாற்றவல்ல திருநீற்றினை புனைந்த அந்த கோலத்தில் அவர் அப்போது சிறந்து விளங்கினார். கைமாற்றும் செயல், அதாவது தன்னுடைய சிறுமையினால செய்த செயல் இது. மன்னன் போகல, எனினும் அந்த அமைச்சர்களை நல்வழிப்படுத்த முடியாம போச்சு. அதனால தன்னுடைய சிறுமை, அதனால பழி செயல்னு பேரு. அது மாதிரி செம்மார்க்கம்னாரு. செம்மார்க்கம் என்ன, செம் பொருளாகிய பரமேஸ்வரனுடைய திருத்தொன்னுடைய சைவ நெறி அப்படின்னு சரியா. அதனால செம்மார்க்கம், செம்பொருள் காண்பது அறிவு. திருக்குறள்ல இந்த செம்பொருள் என்ன, சிறந்த பொருள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. செம்மையான பொருள், நிலைத்து நிற்கக்கூடிய பொருள்னு அர்த்தம். செம்மைன்னா நிலை பெற்ற, நிலைத்து நிற்கக்கூடிய பொருள் செம்மை பொருள். இந்த இடத்துல செம்மார்க்கம் செம்பொருளாகிய பரமேஸ்வரனுடைய திருநெறியாகிய சைவ நெறி. அதுக்கப்புறம் பொய் மாற்றும். பொய் மாற்றம்னா பொய் பொருளுடைய வழி சென்ற துன்பத்தை மாற்றக்கூடியது அப்படிங்கிறது அது பொருள் வச்சுக்கணும். கண்ட சடை சிரத்தினையோரு கனகமணி கலந்து ஏந்தி கொண்டு திருமுடி தாங்கி குளவும் எரி வளங்கொள்வாரண்டர் பிரான் திருநாமம் அஞ்செழுத்தும் எடுத்து ஓதி மண்டு தளல் விளம்பிடை மகிழ்ந்து அருளிகுள் புக்காரு. தாம் கண்ட அந்த சடை தலையனை எடுத்துட்டு வர சொன்னார். தாம் கையில ஏந்தினார். ஏந்தி மணிகள் பதிக்கப்பட்ட பொற்களத்துல ஏந்தி கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே தன்னுடைய சிரசுல தாங்கி வச்சுக்கிட்டு அந்த சிதைன்னு பேர் இருக்கு. சிதைன்னா நெருப்பு, அதாவது யாக தீ என்பது வேற, இந்த இடத்துல சிதைன்னு. அது அப்படியே வளமா சுத்தி வர, தீயை வளமாக வருபவராகி வந்து வானவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருநாமத்தை அவர் ஓதாமல் அவருடைய திருவஞ்சல் நினைந்து மனசாலையும் வாயாலையும் ஓதியவாறு செறிந்து எழுகின்ற, அதாவது அந்த நெருப்பு எப்படி எரியுனா இடையீடு இல்லாம எரிஞ்சுக்கிட்டு செறிந்து காணப்பட்ட அந்த தீ பிழம்புக்குள்ள மகிழ்ச்சியோடு உள்ளே புகுந்து அருளினார் அவர். புக்க பொழுது அலர் மாறி புவி நிறைய பொழிந்தெளியமிக்க பெரும் மங்களத்தூரியம் விசும்பில் முழக்கெடுத்த செக்கர் நெரும் சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின் அக்கருணை நிழற்கீழ் ஆறாமை
அமர்ந்திருந்தார். இவளெல்லாம் நெறிப்படி நாம வாழும் பொழுது பரமேஸ்வரன் கைவிட்டுவாருன்னா சத்தியமா கைவிட மாட்டாருங்கிறதுக்கு இதை விட பெரிய என்ன சான்று வேணும். ஏன்னா இது இப்படி போயிட்டோம் அப்படின்னா அப்ப சிவனடியாரெல்லாம் இப்படிதான் அப்படின்னு நினைச்சு ஏன்னா பெருமையா பேசிக்கலாம். ஆனா அவருடைய முடிவு ஆனா பரமேஸ்வரன் என்ன செய்யறாரு, இந்த நெறியில் நின்று வாழ்ந்தவருடைய சிறப்பு என்ன தன்மையில் உடையது, அது என்னுடைய உலகத்துக்கு வந்து சேருங்கிறத எங்க காமிக்கணும். நான் உள்ள போன உடனே புகழ்ச்சோழருடைய தன்மை இந்த வகையில தீயில இப்படி உள்ள புகுந்த போது அங்கே தெய்வத்தன்மை பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய மலையானது அங்கே மண்ணுலகம் முழுவதும் அங்கே நிறைந்தது. அந்த தீயில மட்டும் விலகல, உலகம் சூடவுடைய உலகம் நிறைய பொழிய அங்கே மங்கள இயக்கங்கள் எல்லாம் எங்க கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது சோபான படியேறும் போது ஆனா இன்னும் ஓசை கேக்குதே என்னன்னு நம்மளை போல ஆள் போல இருக்கு. அங்க ஒண்ணு இல்ல, தேன்கூடு நிறைய இருக்கு, அதனால அந்த இறைச்சல் தானே கேக்குதுன்னா. ஆனா உண்மை அங்க என்னன்னா வான துந்துவிகள் அங்கே ஒழித்து கொண்டிருக்கிறதா சகலாசன். அது கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் கேட்டுச்சு. ஆனா இங்க மக்கள் எல்லோருக்கும் அந்த தேவ துந்துவிகள் என்ன பண்ணுச்சு, அங்கே பெரிய மங்கள இயக்கங்கள் எல்லாம் வானத்திலே முழங்கி காணப்படுது. அந்த அந்தியில் தோன்றும் செவ்வானம் போன்று இருக்கக்கூடிய நீண்ட சபையுடைய பரமேஸ்வரனின் அத்தகைய பெரும் கருணையான அந்த திருவடி நீரில் நீங்காத நிலையில் புகழ்ச்சொல் எல்லாரும் பார்க்க முடியுமா, புகழ்ச்சொல்ல அவருடைய திருவடியில் இருக்கிறதா அப்படியே காமிக்கிறார். சரிங்களா? அதனால அங்கே திருவடியில் அமர்ந்திருக்கிற அந்த கோலத்தை காமிக்கிறார். அதனால இதனால பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரம் சாமிகள் சொல்லுவார். அதான் அங்க விசேஷம். அதனால பொழில் கருவூர்ல பரமேஸ்வரனுடைய துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அவருடைய திருவடியிலே உட்கார்ந்து அடி சந்தோஷம் அடியேன் என்று தொடர்ல பண்ணாங்க. துஞ்சிய என்பதற்கு இந்த இடத்துல பொருள் இறந்த அப்படின்னு பொருள் காணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கும்பகோணம் பக்கத்துல ஒரு சோழன் குதிரையிலே துஞ்சி இறந்து போன விஷயம். அது அந்த ஊர் பேர் என்ன, யானை மேல. அந்த ஊர் பேர் என்ன, இன்னம்பருக்கு அடுத்த பக்கத்துல ஊர் பேர் இல்ல, ராஜா பேர் தெரியும். ராஜா பேர் தெரிஞ்ச எனக்கு பேர் தெரியல. ஊர் நல்ல வாயில இருந்து வர மாட்டேங்குது. சரி நான் சொல்ல, இன்னம்பர் பக்கத்துல இருக்கு. சரியா? திருப்புறமயம் விஜயாலயம். ஆமா, அங்க விஜயாலயன் என்கின்ற ஒரு அற்புதமான அரசன் யானையிலே துஞ்சி இறந்து போனான். அதாவது துஞ்சினா இறந்த என்கின்ற பொருள். அப்போ சுந்தரம் சாமிகள் இந்த இடத்துல துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியன்னா ஐயோ இறந்து போன கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியன்னா. இந்த இடத்துல நீங்க துஞ்சியங்கிறதுக்கு இறந்த என்ன பொருள் காண்டல் என்பது எத்தனையும் பொருத்தம் அண்டு. அப்படின்னா எங்க என்ன துஞ்சிய புகழ்னு கூட்டம் அது. சரியா? அந்த இடத்துல என்ன வருது, புகழ் சோழருக்கு அடியே, துஞ்சிய புகழ் சோழருக்கு அடியே. இந்த புகழை 2 இடத்துல வச்சிருக்கணும். அப்படின்னா துஞ்சிய புகழ்னா நிலை பெற்ற புகழ்னு அங்க இருக்கு. சரியா? அதனால இந்த இடத்துல நமக்கு துஞ்சியங்கிறதுக்கு புகழ் உடைத்து அப்படிங்கிறதா, அதான் நம்ம நிலை பெற்ற புகழ் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல இறப்புங்கிற சொல்லுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. யாராவது மாத்திக்க நம்மால் சொல்லுவான், எல்லாம் ஒரு ஆள் பாக்கி இருக்க நிச்சயமா சொல்லத்தான் செய்வாங்க. இதுதான் நாம் அதை மிக சரியா புரிஞ்சுடுவோம். சரியா? அதனால புகழ் சோழர் என்றே பொருந்தும் அப்படின்னு. முரசங்கொள் கடல் யானை மூவேந்தர்கள் தங்களின் முன் பிரசங்கொள் நடுத்தொடையல் புகழ் சோழர் பெருமையனில் பரசுங்குற்று எவலினால் அவர் பாதம் பணிந்து ஏத்தி நரசிங்க முனையரு தாம் திறம் நாம் அறிந்தபடி உரைப்பாம். இப்படி வெற்றி முரசங்கள் எல்லாம் களமும் அளிக்கின்ற கடல்வோடு இருக்கக்கூடிய படையுடைய அந்த முடிகொழு வேந்தர்னர். அது மூவருள்ளும் முதன்மையான தேன் பொருந்திய மனம் நிறைந்த மலர்களை சூடிய புகழ் சோழருடைய பெருமையை போற்றி வரக்கூடிய கூற்றேவல் நான் பரமேஸ்வரனுடைய சொன்னபடி நான் செஞ்சிருக்கேன். நானா அதெல்லாம் செஞ்சுதான் நினைச்சுக்கிறேன்னா
அதனால குற்றேவல் வகையினாலும் நான் செஞ்சிருப்பேன், என்ன சொன்னாலும் அது அப்படி. அதனால அவருடைய திருவடிகளை நான் வணங்கி வழிபட்டு கொண்டு அந்த துணையாலேயே, அவருடைய திருப்படி துணையாலேயே நான் என்ன செய்யறேன், நான் நரசிங்க முனைவர் நாயனாருடைய அடிமை பண்பு என்ன தன்மையில இருந்தது என்கின்றதை என்னால் அறிந்த வகையில இனி உரைப்போம் என்று சொல்கின்றார் யாரு, சேகராஜ். அதனால அவர் பாதம் பணிந்தேற்றி நரசிங்கமுனையர் திறம் நாம் அறிந்தபடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இந்த இடத்துல நாமும் இந்த சிந்தனையை இதோட முடிச்சுக்கலாம். அதனால புகழ்ச்சோழ நாயனோட திருவடிகளையும் போற்றிக் கொண்டு, நரசிம்மனை நாயனாருடைய அடிமைதரையும் போற்றிக் கொண்டு, சேகராசாமியுடைய திருவடிகளையும் போற்றி இந்த அளவிலே பாடத்தை நிறைவு கொண்டு வரும் தெரிவிக்கிறோம். கரகர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வான்மிகள் விழாது வீக மணிகளும் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.